ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் மட்டும் சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்து விமர்சனம் எழுந்துள்ளது. ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காகவே ஆந்திரா மற்றும் பீகாருக்கு சிறப்பு திட்டங்களை வழங்கியிருப்பதாக சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் விமர்சனம் செய்துள்ளார். 2024-2025 நிதியாண்டுக்கான ஒன்றிய பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆந்திரா மற்றும் பீகார் மாநிலங்களுக்கு ஏராளமான திட்டங்களையும் நிதி உதவிகளையும் அறிவித்துள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள காங்கிரஸ் மக்களவை குழு துணைத் தலைவர் கௌரவ் கோகாய், ஒன்றிய அரசு எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது என்பதையே பட்ஜெட் உணர்த்துவதாகவும், ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளவே இரு மாநிலங்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் விமர்சித்துள்ளார். वित्त मंत्री का ये बजट बहुत ही निराशाजनक था, क्योंकि ये पूरा बजट सरकार की कमजोरी और अस्थिरता का उदाहरण था। पूरा बजट मानो दो प्रदेशों को और दो विशेष राजनीतिक दल को तवज्जो दे रहा था, क्योंकि सरकार को कहीं ना कहीं अपनी कुर्सी बचानी है. உத்தரப்பிரதேச மாநில வளர்ச்சிக்கான திட்டங்கள் எதுவும் பட்ஜெட் உரையில் இடம்பெறவில்லை என குற்றம் சாட்டியுள்ள சமாஜ்வாதி கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ், இது இந்தியாவுக்கான பட்ஜெட் இல்லை, ஆந்திரா மற்றும் பீகாருக்கான பட்ஜெட் என்றும் கூறியுள்ளார். हमें उसकी भी कोई नाराजगी नहीं है, ये तो पैकेज की बात है। कल किसी और को हो सकता है बिहार और आंध्रा के लिए बड़ा पैकेज लेकर के आए। जब तक किसान और नौजवानों के पक्की नौकरी का इंतजाम नहीं होगा, तब तक कोई बड़ा लाभ नहीं पहुंचेगा जनता को. ஆந்திரா மற்றும் பீகாருக்கு சிறப்பு நிதி உதவி செய்துள்ள ஒன்றிய அரசு மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டுக்கு எந்த உதவியும் செய்யாதது ஏன் என இந்திய கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் டி ராஜா கேள்வி எழுப்பியுள்ளார். Bihar and Andhra Pradesh have got special financial package. We are not against it. But what about other states? Union government should treat all states equally. Tamil Nadu was affected by unprecedented rains, flood, natural calamity was there, disaster was there. They were asking funds from union government. They did not give anything. ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்காமல் ஒன்றிய அரசு லாலிபாப் கொடுத்துள்ளதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்துள்ளார். கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்துவதற்காகவே ஆந்திரா மற்றும் பீகாருக்கு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக திமுக மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கம் பீகார் மாநிலத்திற்கு அவர்கள் கேட்டதையெல்லாம் தருவதும், ஆந்திர பிரதேசத்தை தருவதும் அவர்கள் கூட்டணி கட்சியில் இருப்பவர்களை திருப்திப்படுத்துவதற்காக என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிலே தான் சூழ்நிலை இருக்கிறது. 2 மாநிலங்களுக்கு தருவதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. அதே போல் மற்ற மாநிலங்களையும் பாரபட்சமில்லாமல் சமநிலை கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கிறது. தனது ஆட்சி அமைய உதவியவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காகவே பிரதமர் மோடி பீகார் மற்றும் ஆந்திராவுக்கு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி விமர்சித்துள்ளார். தனக்கு உதவியவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதற்காக இந்த நிதியை ஒதுக்கியிருக்கிறார். இந்த நிகழ்வு என்பது ஒரு நாட்டுடைய பிரதமரும் அரசியல் ரீதியாக ஒரு சராசரி மனிதர் தான் என்பதை இது காட்டுகிறது. பீகார் மற்றும் ஆந்திராவுக்கான பட்ஜெட் தற்போது வெளியாகியுள்ளதாகவும், மற்ற மாநிலங்கள் மகிழ்ச்சியாக அல்வா சாப்பிடட்டும் என்று நடிகர் பிரகாஷ் ராஜ் கிண்டல் செய்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.